ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விளாகுனா எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா. ஸோ அதுக்கு தாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கோம். அம்மா மாடு கட்டிட்டு வருவாங்க, அவங்களும் வந்துடுவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு தீமிதியை பார்த்துட்டு வர்றதுக்கு தான் கிளம்பிட்டோம். இந்த விளாகில் நம்ம தீமிதி பார்த்துட்டு வர்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சாப்பிட்டியாடா? அதுக்குள்ளே பாரு பலாப்பழ பைத்தியம். அப்படியே தின்னுட்டு அப்படியே வர கை கழுவிட்டு வர இந்த அது வரைக்கும் வராதுங்க. தின்னு முடிச்சுட்டு கோயிலுக்குள்ள காலவை வந்த உடனே கேட்டுக்கிட்டே நான் பலாப்பழம் வீட்டில் ஒரு பலாப்பழம் கிடக்கு, அதை வெட்ட வேணாம்னா வெயிலுக்கு சாப்பிட வேணாம்னா இங்கே பார்த்துட்டான். பார்த்தோன்னே ஒரே காலில் நின்று வாங்கிட்டு வந்து உன்னை பார்த்தா தாண்டி சாமி மாதிரி இருக்குது. ஓவரா பெரிய பொட்டா வச்சுக்கிட்டு அப்படியே பத்தி மயமா ஆயிடும் கோயிலுக்கு வந்தா. மேக்கப் ஓவரா இருக்கு, அதிகமா மேக்கப் அதிகமா இருக்கு. இப்படி போய் சாமியை பார்த்துட்டு வருவோம். வாங்க உள்ள போலாம். திவ்யா முடியா நீங்களாம் ஒண்ணு பாத்தீங்க, நான் ஒண்ணா பார்த்தேன். அங்க பாரு அண்ணன் நீங்க பாத்துட்டீங்களா? அங்க பாருங்க, என் கண்ணு ஷார்ப்பு, சாப்பாடு விஷயத்துல ஷார்ப்பு. இங்கே வேற அண்டாலா கவுத்துருக்காங்க. சிவாதி இப்ப வெளியில அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்னதானம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளவு கூட்டம் நிக்குது. முடிஞ்சா அன்னதானம் வாங்குவோம் அப்படின்னு சாமான் வாங்கிட்டு கிளம்புவோம். கோயில சுத்தி வருவா. அப்பா பாரா எங்கடா இருக்கு லைனு? கண்டிப்பா முடியாது, சரி கூட்டம், சரியான கூட்டம். இதுல எப்படி வாங்குறது? வாங்க முடியாது, அவ்வளவு பரபரப்பு. இவன் எனக்கு மேல இருக்க ஒரே தட்டு தட்டி விட்டுருப்பான். அங்க பேரு கையில வாங்க வாங்க. இப்ப வேணாம், பசிக்கல. தெரியாதா? தெரியும், நான் பார்த்தா தெரியும். தெரியல, சரி சாப்பிடலாமா? ஏமா ஐயோமா ஏமா ஏமா கொஞ்ச நேரம் பேசாத, சாதம் ரொம்ப முக்கியம் எனக்கு. புளியோதரை ஒண்ணு சேர்த்தா இனிப்பாயிடும், நல்லா இருக்காது. சரி வாங்க வாங்க வாங்க. எங்க ஆளுநர் பார்த்து சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்றத பத்தியா இல்லையா? இங்கே நின்று சாப்பிட வேண்டியதானா? அப்ப இவனை புடி, தட்டு மேல தட்ட வை. நீங்க வாங்கலையா? இன்னொன்னு வாங்கிட்டு வர வேண்டியதானே? நாங்க சாப்பிட்டு வாட்டர் பாட்டிலாம் கொடுக்குறாங்களா? எனக்கு வாட்டர் பாட்டிலே கொடுக்கவே இல்லை, வாங்கவே இல்லை. சரி சாப்பிட்டுட்டு வாங்கிக்கலாம். நீ சாப்பிடு. ஐயோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ரெண்டாவது பட்சம், இதுதான் ஃபர்ஸ்ட். மீன புளியோதரை தானே சாப்பிட்ட? நல்லா இருக்கல? சாப்பிட கூட விட மாட்டாங்க ஃப்ரெண்ட், அது சொல்லிட்டு இருக்கு. நிவி பாக்குற மாதிரி பாவமா. ஒயிட் சக்கரை பொங்கல் கூட்டமா இருந்தது, அதான் வரல. உனக்கு
நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? நான் தான் எப்பவுமே லாஸ்ட்டாக சாப்பிடுவேனே. கேமராமேன் நல்லமே அப்படிதான். எப்பவுமே கேமராமேன் என்ன பண்ணுவாங்க? லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. என்ன இங்க கூட போராடி போ. யாரு யாரு அம்மனா? நான் உங்கள பாப்ப நினைச்சே பார்க்கல. தேங்க்யூ. போஸ்ட் பண்றீங்க நான் பாக்குறேன். கண்டிப்பா உங்க அப்பா கேட்டு சொல்ல போறேன். சரி. சேனல்ல செக் பண்ணி பாருங்க. சேனல்ல செக் பண்ணி பாருங்க vlog. தர்பூசணி எனக்கு வேணாம். நான் மாங்காவே சாப்பிட மாட்டேன். நல்ல நாளே பிடிக்காது. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போகும்போது ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வளையல் போட்டு கிளம்புவோம். எங்க அம்மா அம்மா உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன். வெயிட் பண்ணு. சீது என்ன வாங்குற? திவி எதுவுமே கேட்கல. மழைக்காலம் வருமா? திவி நான் அனுப்பி விட்றேன் கண்டிப்பா. திவி கேட்கலையா? ஆல்ரெடி கேட்டுட்டான். அவன் சர்ப்ரைஸா அவன் வாங்கிட்டு போவா. அம்மா அவன் கேட்டான் ஏதாவது வீட்டில் வந்து நாய்க்குட்டி காசு எடுத்துட்டு போகுமா, அதை கேட்டிருக்கான். அது அங்க இருக்கு, அதை பார்த்துட்டான். அங்க இருக்கு. பார்த்து பின்னாடி பார்த்து போ. என்னடா ஐஸ்கிரீம் வச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்கு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஓகே. என்ன ஊரு நீங்க? நீ என்ன ஊரு? சீதக்கமங்கலமா? சரி பாய். அங்கேருந்து வந்தீங்களா? சரி அம்மா கிட்ட போங்க. சீக்கிரம் ஓடுங்க. பார்த்து பத்திரமா போனோம். பார்த்து அவனை எப்படி கேட்டான பத்தியா? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்டேன்னா அப்படியே நான் எமோஷனல் ஆகிட்டேன். நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்போம். ஹாய் சார். டேய் இங்கோடா. ஏன் இது எவ்வளவுண்ணே? 100 ரூபாவா? இல்லை வேற இருக்கா? பெருசா இருக்கும்ல இந்த பால். இல்லை என்ன எடுங்க. எங்க போனாலும் விடுறது இல்லை. இல்லை அந்த லைட்டு அடிக்குதுல அந்த பால் வாங்கிக்கலாமா? அந்த கையில பிடிச்சிக்கிற மாதிரி. அது கையில பிடிச்சி சீத்து நிவிக்கு வாங்க சீத்து. அவன் விளையாடுற மாதிரி. அது வேண்டாம்க்கா, அது வேண்டாம். இது என்னது? அது கொடுங்க. இது பாரு. ஓகேவா? அண்ணா இது எவ்வளோண்ணே? இது அது என்ன விசிறி எடுங்க. இருமா. 50 ரூபாவா? அது 80 ரூபாவா? அது வேணாம். இந்த நெரோட்டா கார்டு காமிங்க. அது என்னது? நேற்று திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு என் தங்கச்சி வீட்டுக்காரன் நேற்றே கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும்தாங்க இருக்கோம். போனதே எங்களுக்கு போர் அடிக்குது. வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதை உடச்சி சேமாக இருந்துச்சு, இதை பிச்சுட்டாங்க. இது தலையில போயிட்டு அது மட்டும்தான் நல்லா இருக்கு. எங்கெங்கெல்லாம் சில்லற காசு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் போட்டுட்டான். இது நல்லா இருக்குது பாக்குறதுக்கு. இது மூணு தான் வாங்கினது, வேற அங்க எதுவுமே இல்ல. கிளி கிளிப்பு வாங்கின பாரு, தனித்தனியா கிடக்கு. ஒரே அடியில உடைச்சிட்டான். இவன் தான் உடைச்சான். அது பேர் அங்க பாருங்க. தம்பி ஒன்றும் தெரியாதவன், நீ எல்லாம் தெரிஞ்சவன் தானே, நீ பண்ணலாம் அது மாதிரி. தம்பி பண்றாங்கிறதுக்காக பத்தியா மிதிச்சிருவான். இங்க பேரு இப்ப கோல தூக்குது. திருவிழாவுக்கு போயிட்டு வீடியோ நல்லா எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு போனோம். போகும்போதே பாட்டை போட்டாங்க. சரி தீமிதிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பாட்டு சவுண்ட் கேட்காது அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனோம். பாத்தீங்கன்னா தீமிதியில இருந்து முடிகிற வரைக்கும் ஆமா பாட்டை போட்டு அதுல எங்களால பாட்டு தான் ஓடும். இருந்தாலும் தீமிதிக்கும் போது போட மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டா போடுவாங்கன்னு நினைச்சோம். அதுவும் பழைய பாட்டு சாமி பாட்டா இருக்கு, கண்டிப்பா காப்பிரைட் கொடுப்பாங்க. அதனால பாதி கிளிப்பு எடுக்கல. பாட்டு இல்லாத டயத்துல எடுத்த கிளிப்பு மட்டும்தான் இந்த வீடியோல ஆட் ஆகும். நாங்க எங்களோட மெமரிஸ்க்காக நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். பிளாக்ல கம்மியா தான் வரும். பாட்டுங்கிற ஒரு காப்பிரைட் வந்துடக்கூடாதுங்கிறதுனால கம்மியா வரும். ஓகேங்க, நேற்று வந்துட்டு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தாச்சு.
ரொம்பவே ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தீமிதிக்கு போயிட்டு வந்தது. அந்த மாரியம்மன் கோயிலில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி எல்லாமே அப்படியே நடக்கும். குழந்தை வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் அவங்கமே வேண்டிக்கிட்டு 2 குழந்தை பிறந்திருக்கலாமா. ஓகேங்க, நாங்களும் தீமிதிக்கு போயிட்டு வந்துட்டோம். 2 நாள் இருந்துட்டு தான் இனிமேல் ஊர் கிளம்பணும். இந்த விழாக் அவ்வளோதான். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்லு திவி. நிவி பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. அதான் பாய். ஆவுனா குதிக்கிறது இதே குதியதான்.